Hello everyone, welcome to day 20 of 100 days Python code challenge. இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பார்க்க போறோம் அப்படின்னா கொடுத்திருக்கிற நம்பர்ல வந்து GCD ஃபைண்ட் அவுட் பண்றதா. இது வந்து நம்ம ஸ்கூல் டைம்ஸ்ல மேக்ஸ்ல வந்துட்டு கொடுத்திருக்கிற நம்பர்ல GCD கிரேட்டஸ்ட் காமன் டிவிசனை வந்து நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் கொண்டு வந்திருப்போம். இதையே வந்துட்டு நம்ம இப்ப ப்ரோக்ராம் லெவல்ல சால்வ் பண்ண போறோம். ஓகேவா? இந்த கொஸ்டின் வந்து நிறைய MNC கம்பெனில அவங்களோட கோடிங் ரவுண்ட்ல வந்து கேட்ட கொஸ்டின். காக்னிசன்ட் அப்புறம் வந்து பேடிஎம் அந்த மாதிரி MNC கம்பெனிலலாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு நம்ம சின்ன வயசுல வந்துட்டு மேக்ஸ்ல சால்வ் பண்ண ஒரு பேசிக் கான்செப்டை வந்துட்டு கோடிங் தான் கேட்டிருக்காங்க. ஸோ வந்து நம்ம ஜஸ்ட் லாஜிக் மட்டும் நம்ம அண்டர்ஸ்டூட் பண்ணிட்டோம்னா ஈஸியா வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஒரே லாஜிக் தான் இருக்கும். பட் ஒரு சில கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி ஒரு சில லூப் கண்டிஷன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இந்த லாஜிக் வந்து இது பண்ணிட்டோம் அப்படின்னா ஈஸியா வந்துட்டு ஆன்சரை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்ப இன்புட் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் வந்து நம்ம கொடுக்க போறோம். இப்போ வந்து இது 1 இருக்கலாம், 2 இருக்கலாம், 3 இருக்கலாம், அந்த மாதிரி மல்டிபிள் எத்தனை நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் கொடுக்க போறோமோ அதை வந்துட்டு யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்கிடணும். இங்க வந்து 2 டெஸ்ட் கேசஸ் வந்து நம்ம பாஸ் பண்ண போறோம். இப்போ வந்து ஃபர்ஸ்ட் இதுல வந்து என்னன்னா 20, 15 ரெண்டு நம்பர் இருக்கு. இதனுடைய காமன் GCD என்னது 5. ஸோ நம்ம அவுட்புட்ல வந்து 5 பிரிண்ட் பண்ணிடணும். தென் வந்து செகண்ட் டெஸ்ட் கேஸ்ல வந்து 8, 32 இருக்கு. இதனுடைய காமன் GCD வந்து 8. ஸோ இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அவுட்புட்ல 8 பிரிண்ட் பண்ணணும். அதே மாதிரி செகண்ட் சாம்பிள் இன்புட்ல அதே 2 டெஸ்ட் கேசஸ் தான். 98, 56ஓட காமன் GCD வந்து 14, 36, 60ஓட காமன் GCD வந்து 12. ஓகேவா? இதை வந்து நம்ம கோடிங் லெவல்ல வந்து இப்ப சால்வ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன பண்ணிக்கணும், இப்ப நம்ம வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் அப்படிங்கறது யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்கிக்கணும். தென் வந்து AB, அதாவது ரெண்டு நம்பர் கொடுத்துருக்காங்க, அது வந்து AB அப்படின்ட்டு நம்ம யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்கிக்கலாம். அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அதனுடைய GCD வந்து ஐடென்டிஃபை பண்ணணும். இது மேக்ஸிமம் வந்துட்டு 5 to 7 லைன்ல வந்து இந்த கோடை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம். இவ்வளோ ஒரு பேசிக்கான கொஸ்டின் வந்துட்டு ஒரு MNC லெவல் கம்பெனில வந்து இன்டர்வியூல கேட்கறாங்க. நம்மளுக்கு ஜஸ்ட் வந்து ஒரு லாஜிக், ஒரு சால்வ் பண்ற ஒரு லாஜிக், ஒரு டெக்னிக்கும் தெரிஞ்சாலே போதும். நம்ம வந்து ஈஸியா வந்துட்டு சால்வ் பண்ணிட்டு அடிச்சுட்டே போயிட்டே இருக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து எத்தனை நம்பர் ஆஃப் டெஸ்ட் கேசஸ் இருக்குங்கிறதுனால நான் வந்து அதை n வேல்யூல வாங்கியிருக்கேன். தென் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஃபார் லூப்ல வந்துட்டு அந்த n வேல்யூ இது பண்ற வரைக்கும் ஃபார் லூப்ல வந்து ரன் பண்ண போறேன். ஓகேவா? இப்ப அந்த ஃபார் லூப்புக்குள்ள a = அதாவது ரெண்டு நம்பர் நம்ம இது பண்றதுனால a ஓட வேல்யூ அப்புறம் வந்துட்டு b ஓட வேல்யூ அப்படின்னு ரெண்டு வேல்யூ வந்து யூசர் கிட்ட இருந்து இன்புட்டா வாங்கியாச்சு. இப்ப என்ன பண்ணணும், a ஓட வேல்யூவும் b ஓட வேல்யூவும் நம்ம வாங்கினதுக்கு அப்புறம் அதனுடைய GCD ஐடென்டிஃபை பண்ணணும். இதுக்கு என்ன பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த AB ஓட வேல்யூ எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அதை வந்து ஃபார் லூப்ல யூஸ் பண்ண முடியாது. நம்மளுக்கு இப்போ ஒரு இதோட வேல்யூ தரல அப்படின்னா நம்ம வந்து அதை while லூப்ல வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ என்ன கண்டிஷன் யூஸ் பண்றேன்னா while b not equal to 0, அதாவது b வந்துட்டு 0 விட கிரேட்டர் தான் நான் இருக்கிற வரைக்கும் என்ன ஆகும், இந்த while லூப் வந்து ரன் ஆகும். இதுல ஒரே ஒரு லைன்ல தான் வந்து நான் இந்த லாஜிக் யூஸ் பண்ண போறேன். நம்மளுக்கு இந்த GCD ஐடென்டிஃபை பண்றதுக்கு இந்த ஒரு லைன்ல நான் எழுதுற லாஜிக் தான் வந்துட்டு நம்மளுக்கு அந்த ரெண்டு நம்பருடைய கிரேட்டஸ்ட் காமன் டிவிசன் வந்து ஐடென்டிஃபை பண்ணி தரப்போகுது. அது என்ன லாஜிக்னா நம்ம வந்துட்டு இந்த a, b, அதாவது நம்ம டெம்பரரி வேரியபிள் இல்லாம ரெண்டு இதையும் வந்து பைத்தான்ல ஒரே லைன்ல வந்து நம்ம சேஞ்ச் பண்ணுவோம்ல, டெம்பரரி வேரியபிள் இல்லாம ஸ்வாப் பண்ணுவோம்ல நம்பர்ஸ், அந்த லாஜிக் தான் யூஸ் பண்ண போறேன். a, b = b, a மாடுலோ b. ஓகேவா? தென் ஃபைனலா வந்து என்ன பண்ண போறேன்னா பிரிண்ட் ஆஃப்னு போட்டு a வந்து பிரிண்ட் பண்ண போறேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இதை ஸ்டெப் பை ஸ்டெப்பா வந்து நம்ம ட்ரேஸ் பண்ணி பார்ப்போம். ஓகேவா? கீழே ஒரு செல் வந்து நான் ஓபன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு a ஓட வேல்யூ, இப்போ சாம்பிள் இன்புட் 1 எடுத்துக்கலாம். a ஓட வேல்யூ வந்து 20, அப்புறம் b ஓட வேல்யூ வந்து 15. ஓகேவா? இப்ப நான் இந்த இதுல இது பண்றேன். இந்த இதுல வந்து நம்ம மாடுலோ பண்ணா நமக்கு என்ன இது வருது அப்படின்றத இங்க நம்ம இது பண்ணிக்கலாம். இப்ப a ஓட வேல்யூ வந்து 20. ஓகேவா? b ஓட வேல்யூ வந்து 15. ஓகேவா? இப்ப என்ன ஆகும், நம்ம இங்க என்ன கண்டிஷன் கொடுத்திருக்கோம், a, b = b, a மாடுலோ b ன்னு இருக்கு. ஓகேவா? இப்ப a, b னா ஃபர்ஸ்ட் a இருக்கு, இங்க வந்துட்டு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் b இருக்கு. அப்ப என்ன ஆகும், இப்ப ஈக்குவல்ட்டுனால என்ன பண்றது, இந்த வேல்யூ ரைட் சைடு வேல்யூவை லெஃப்ட் சைடு வேரியபிள்ல அசைன் பண்றது. அதாவது b வேரியபிளோட வேல்யூவை a வேரியபிளோட வேல்யூவா நம்ம ஏல வந்துட்டு அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணணும். இன்னும் சிம்பிளா சொல்ல போனா b ஓட வேல்யூ 15னா அந்த ஏல 20 இருக்குல்ல, 20க்கு பதிலா b ஓட வேல்யூவை வந்து 15 ஏல ஸ்டோர் பண்றோம். இப்ப a ஓட வேல்யூ வந்துட்டு என்னவா மாறிடும், 15ஆ மாறிடும். அதாவது இங்க a இருக்கு, இங்க ஈக்குவலுக்கு அந்த ஈக்குவல் ஆபரேட்டர் இருக்கு, அந்த பக்கம் வந்துட்டு என்ன இருக்கு, b இருக்கு. சோ b ஓட வேல்யூவை ஏல ஸ்டோர் பண்றதுனால a = 15 ஆயிடும்.
அடுத்து பியோட வேல்யூ நெக்ஸ்ட் ஏக்கு அப்புறம் என்ன இருக்கு பி இருக்கு இங்க ஏ மாடுலோ பி இருக்கு அப்ப பியோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னா ஏ மாடுலோ பியோட வேல்யூ தான் பியோட வேல்யூ ஓகேவா அப்ப ஏ மாடுலோ பினா என்னது அதை நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் போட்டு கூட நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஏவோட வேல்யூ என்னது 20 மாடுலோ பியோட வேல்யூ வந்து 15 இப்போ இது மாடுலோ டிவிஷன் பண்ணா 5 வரும் 5 வந்துருச்சா சோ இப்போ பியோட வேல்யூ என்ன இருக்கும் 5 இருக்கும் கரெக்ட்டா இப்போதைக்கு நமக்கு ஏவோட வேல்யூ வந்துட்டு இப்போ பிரிண்ட் ஏ வந்து பிரிண்ட் ஏ ஸ்டேட்மெண்ட் வந்து while loopக்கு வெளியே இருக்கு சோ while loop முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ஏவோட வேல்யூ பிரிண்ட் ஆகும் சோ என்ன ஆகும் மறுபடியும் வந்துட்டு பி லூப் while loopக்குள்ள போகும் while loopல வந்து என்ன இருக்கு b greater than or equal to sorry b not equal to 0 அப்ப b வந்துட்டு 15 தான் sorry b வந்து 5 தான் சோ என்ன ஆகும் இந்த கண்டிஷன் satisfy ஆச்சு சோ மறுபடியும் வந்து while loopக்குள்ள வரும் அப்ப வந்து என்ன ஆகும் அப்படினா இப்ப a ஓட வேல்யூ வந்து 15 b ஓட வேல்யூ வந்து என்னவா மாறிடும் 5 ஆ மாறிடும் கரெக்ட்டா இப்ப a, b is equal to b, a மாடுலோ b ஓகேவா இப்ப a ஓட வேல்யூ வந்து என்னது a ஓட வேல்யூ வந்துட்டு b ஓட வேல்யூ b ஓட வேல்யூ இங்க என்ன இருக்கு 5 இருக்கு சோ அப்ப என்ன ஆகும் a is equal to 5 ஆ மாறிடும் அடுத்து b ஓட வேல்யூ வந்துட்டு இங்க b இருக்கு இங்க b க்கு இந்த பக்கம் என்ன இருக்கு ஈக்குவல் டு அந்த பக்கம் a மாடுலோ b ஓட வேல்யூ தான் b க்கு நம்ம அசைன் பண்ணனும் சோ b ஓட வேல்யூ வந்து என்னவா மாறும் 15 மாடுலோ 5 15 வந்து 5 ஆல மாடுலோ டிவிஷன் பண்ணா என்ன வரும் அப்படி பாப்போமா 0 வரும் ஓகேவா சோ b ஓட வேல்யூ வந்து என்னவா மாறிடுச்சு 0வா மாறிடுச்சு இப்போ வந்து என்ன ஆகும் மறுபடியும் வந்துட்டு while loop குள்ள போகும் இப்போ a ஓட வேல்யூ வந்து 5 வந்துருச்சு b ஓட வேல்யூ வந்து 0 சோ a ஓட வேல்யூ 5 b ஓட வேல்யூ 0 இப்போ இந்த இடத்துல வந்து b not equal to 0 அதாவது b வந்து 0வா இருக்க கூடாது 0 ஓட greater than இருந்தா மட்டும் தான் இந்த while loop வந்து ரன் ஆகும் b ஓட வேல்யூ 0 சோ இந்த while loop வந்துட்டு அவ்வளவுதான் முடிஞ்சிரும் சோ அப்ப என்ன ஆகும் while loop முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு என்ன ஆகும் a print statementல a வந்து print பண்ணும் சோ அப்ப a ஓட வேல்யூ என்னது 5 வந்து print பண்ணிடுது புரியுதா இதே மாதிரி தான் வந்துட்டு எல்லா நம்பருக்கும் வந்துட்டு இது GCD ஃபைண்ட் அவுட் பண்ணி பார்க்கும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 9856 சாம்பிள் இன்புட் 2ல வந்துட்டு ஃபர்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் 9856 வந்து நம்ம ஒன்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் ஓகேவா இப்போ a ஓட வேல்யூ வந்து என்னது 98 b ஓட வேல்யூ வந்து என்னது 56 ஓகேவா இப்போ என்ன ஆகும் a, b is equal to b, a மாடுலோ b கரெக்ட்டா அப்ப என்ன ஆகும் a, b னா இங்க வந்து b ஓட வேல்யூ தான் ஸ்டோர் ஆகும் அப்ப a ஓட வேல்யூ வந்து இங்க என்னவா மாறும் a is equal to 56 b ஓட வேல்யூ வந்துட்டு 98 யும் 56 யும் நம்ம மாடுலோ டிவிஷன் பண்ணி பார்ப்போம் 98 அப்புறம் 56 ஓகேவா 98 56 னா 42 ஓகே 42 வருது அப்ப b ஓட வேல்யூ வந்து என்னது 42 இப்போ மறுபடியும் வந்துட்டு இது இங்க போகும் இங்க போகும்போது என்ன ஆகும் a ஓட வேல்யூ 56 b ஓட வேல்யூ வந்துட்டு 42 ஓகேவா இப்போ என்ன ஆகும் a ஓட வேல்யூ 56 b ஓட வேல்யூ 42 இப்போ b ஓட வேல்யூ வந்து இங்க 42 அதை a ல அசைன் பண்ணும்போது a ஓட வேல்யூ வந்து 42 ஆகும் b ஓட வேல்யூ வந்துட்டு a மாடுலோ b அப்ப 56 யும் 42 யும் மாடுலோ டிவிஷன் பண்ணா என்ன வரும் 56 யும் 42 யும் மாடுலோ டிவிஷன் பண்ணா 14 ஓகேவா 14 வந்துருச்சு இப்போ என்ன ஆகும் மறுபடியும் வந்துட்டு a ஓட வேல்யூ வந்து 42 b ஓட வேல்யூ வந்து 14 அதாவது இது b ஓட வேல்யூ வந்துட்டு 0 ஓட கிரேட்டர் தானா இருக்கனால மறுபடியும் வந்து லூப் குள்ள ரன் ஆகும் இப்போ என்ன ஆகும் அப்படினா a ல வந்து b ஓட வேல்யூ வந்து ஸ்டோர் ஆகும் a is equal to 15 ஆகும் 14 ஆகும் b ஓட வேல்யூ வந்து என்ன ஆகும் அப்படினா 42 மாடுலோ 14 வரும் கரெக்ட்டா 0 b ஓட வேல்யூ என்னது a மாடுலோ b a வையும் 42 வையும் 14 யும் நம்ம மாடுலோ டிவிஷன் பண்ணா 0வா மாறிடுது இப்போ வந்து என்ன ஆகும்னா மறுபடியும் while loop குள்ள போகும் b not equal to 0வா இல்ல அந்த கண்டிஷன் satisfy பண்ணல ஏனா b ஓட வேல்யூ 0 சோ வந்து நமக்கு a ஓட வேல்யூ பிரிண்ட் ஆயிடும் a ஓட வேல்யூ இங்க என்னது 14 கரெக்ட்டா சோ இவ்ளோதான் இந்த ஒரு பேசிக் இததான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்து நம்ம greatest common divisor கண்டுபிடிக்கிறோம் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 2 னு கொடுத்து நம்ம சாம்பிள் அவுட்புட் 2வே வந்து நம்ம இது பண்ணுவோம் 98 56 ஓட வேல்யூ 14 வந்துருச்சா அடுத்து 36 60 ஓட வேல்யூ வந்துட்டு 12 வந்துருச்சா அவ்வளவுதான் வெறும் வந்துட்டு ஒரு டெம்பரரி வேரியபிள் இல்லாம நம்ம வந்து ரெண்டு நம்பரையும் வந்து ஸ்வாப் பண்றதுக்கு வந்து நம்ம பைத்தான்ல வந்து ஒரு
இந்த இந்த ஒரே லைன்ல வந்துட்டு நம்ம ஒரு ப்ரோக்ராம் சால்வ் பண்ணியிருப்போம். அந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி தான் நம்ம இப்போ என்ன பண்றோம்னா 2 நம்பருக்கு இருக்கிற கிரேட்டஸ்ட் காமன் டிவிசர் வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். இந்த கொஸ்டின் சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு எதுவும் வந்துட்டு சால்வ் பண்ணல டவுட் இருந்துச்சு, இன்னும் கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னா நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. ஓகேவா? தேங்க்யூ.